14 இயர்ஸ்க்கு முன்னாடி நாசா ஓகேவா அவங்க வந்து ஒரு பெரிய ரோவர் ஒரு ரோபோட் மாதிரி வந்து மார்ஸுக்கு பக்கத்து பிளானட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஒரு ரோவர் வந்து மார்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை போட்டோ எடுத்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு இருந்துச்சு. இப்படி அனுப்பிச்ச ஒரு பர்டிகுலர் போட்டோ வந்து நேத்திக்கு நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்குது. அண்ட் இந்த போட்டோ அதாவது பக்கத்து கிரகத்துல நம்ம அனுப்பிச்ச ஒரு ரோபோட் எடுத்து அனுப்பிச்ச ஒரு போட்டோ வந்து இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட has left baffled ஆச்சரியப்பட வச்சிருக்குது. என்ன சொல்றதுனே தெரியல. பேச்சு மூச்சு போகிற அளவுக்கு அதாவது பயங்கர ஆச்சரியப்படக்கூடிய baffledக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து என்னால சொல்ல முடியல. பட் வந்து ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மார்ஸ்ல இருந்து நமக்கு திருப்பி வந்திருக்குது. அது என்னங்கறத தான் இந்த வீடியோல உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். and it's going to be crazy. ஏனா ஒரு ஏலியன் ஸ்டஃப் எல்லாம் இதுக்குள்ள இருக்க போகுது. ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான். பட் அத நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான கண்டென்ட் நாட் ஜஸ்ட் எர்த் பக்கத்து கிரகத்துல கூட மார்ஸ்ல கூட என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நீங்க தெளிவா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து யூடியூப் சேர்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? MG ஸ்குவாட்ல சேர்ந்தாச்சா? ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட அந்த டைட்டில் அப்படியே வாசிச்சு காமிச்சிடுறேன் ஓகேவா. நாசாவோட டைட்டில் ஓகேவா. நாசா வந்து நேத்திக்கு வந்து ஆர்டிகல் என்ன எழுதியிருக்காங்கன்னா நாசாஸ் கியூரியாசிட்டி மார்ஸ் ரோவர். மார்ஸுக்கு வந்து நம்ம ரோவர் அனுப்பிச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10+ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எர்த்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஜீப் சைஸ்க்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கார் சைஸ்க்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மெஷினை வந்து நம்ம மார்ஸுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அந்த மெஷின் வந்து அங்க போய் இறங்குனதுல இருந்து மார்ஸ்ல இருக்கக்கூடிய மலைகளை மார்ஸ்ல வந்து மலை இருக்குது ஓகேவா. அதுவே நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். மார்ஸ்ல மலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் மார்ஸ்ல மலை இருக்குது. மார்ஸ்ல பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ரோபோட் வந்து போய் அங்க வந்து போட்டோஸ் எடுத்துட்டு அனுப்பிச்சிட்டே இருக்குது. அது செல்ஃபி கூட எடுக்கும். அதுல இருந்து கேமரா வெளியே போய் அது அதையே கூட போட்டோ எடுத்துக்கும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கப்போ நேத்திக்கு வந்து ஆர்டிகல் என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாசால இருந்து இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு 360 டிகிரி பேனோராமா பிக்சர் 360 டிகிரி சுத்தி வந்து என்ன இருக்குங்கிற ஒரு போட்டோவை வந்து அது அனுப்பிச்சு விடுது. அண்ட் இந்த போட்டோ ஃபுல்லா பார்த்தோம்னா ஹனி கோம்பு டெக்ஸ்சர்ஸ் வந்து மார்ஸ்ல இருக்கிற மண்ணுல இருக்குங்கிறத நாங்க பார்க்கிறோம். இது எங்க எல்லாரையுமே வந்து பயங்கரமா பேஃபில் பண்ணிடுச்சு. ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். மார்ஸ்ல வந்து இப்போ இந்த இது இருந்திருக்கிறதுக்கான சாட்சி என்ன? அப்படி ஒரு ஹனி கோம்பு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ போய் தேட வேணாம். நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் வந்து வத்தி போன உடனே அந்த மண்ணை பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி ஹனி கோம்பு மாதிரி உடைஞ்சு கிடக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் தான் மார்ஸ்ல பல தூரத்துக்கு கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரு தடம் ஃபுல்லாவே இருக்குது. அண்ட் வாட் இட் ஷோஸ் இஸ் தட் இந்த இடத்துல தண்ணி இருந்திருக்குன்னு. நம்ம இடத்துல எப்படி தண்ணி இருந்து தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன்ஸ் வருதோ அதே மாதிரி மார்ஸ்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி தண்ணி இருக்கும். தண்ணி இருந்திருக்கும். அந்த தண்ணி ட்ரை ஆகுறப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அண்ட் இட் கெட்ஸ் ஈவன் மோர் கிரேசியர். இந்த மாதிரி அது ட்ரை ஆகி தண்ணி அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பெரிய கடல் இருந்துச்சு அது ட்ரை ஆயிடுச்சுன்னு மட்டும் கிடையாது. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஹனிகோம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல தண்ணி வந்திருக்கணும் அது ட்ரை ஆயிருக்கணும். தண்ணி வந்திருக்கணும் அது ட்ரை ஆயிருக்கணும். இந்த சைக்கிள் வந்து நடந்திருக்கணும். இப்படி ஒரு சைக்கிள் நடந்துச்சுன்னா மேபி மார்ஸ்ல அட் சம் பாயிண்ட் இன் டைம் சீசன்ஸ் இருந்திருக்கணும். சீசன் அதாவது ஒரு ட்ரை சீசன் இருக்கணும், ஒரு வெட் சீசன் இருக்கணும், மழை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சீசன் இருக்கிற ஒரு சினாரியோ எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வாழ்றதுக்கு உயிர் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீசன்ஸ் மல்டிபிள் சீசன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி சீசன்ஸுமே மார்ஸ்ல பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு இப்போ இங்க இருக்கிற ஹனிகோம்பை பார்த்து நம்ம நினைக்கிறோம். இந்த ஹனிகோம்பு வந்து இது மட்டும் தான் ரீசனா வர்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் இன்சிடென்ட் ஓகேவா. இந்த ரோவர் போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கியூரியாசிட்டிங்கிற ரோவர் போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரோவர் வேற இருக்குது. கியூரியாசிட்டி பெர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோவர் இருந்துட்டு இருக்குது. இந்த 2 ரோவருமே வந்து இப்ப மார்ஸ்ல சுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு சாம்பிள் அது ஒரு டியூப் மாதிரி போட்டு அதுக்குள்ளே அதுவும் வச்சுக்குது. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. பல வருஷமா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இப்ப கூட இந்த ஸ்பைடர்மேன் படம் எல்லாம் வந்திருக்குது. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனா
ஒவ்வொன்றா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி எர்த்ல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோமோ, நம்ம எப்படி ஹியூமன்ஸ்லாம் இங்க இருக்கோமோ, அதே மாதிரி மத்த இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல இப்ப ஹெயில் மேரி படமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே என்ன என்ன கதையில எல்லாம் நம்மளோட இதிகாசங்கள்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் பல லோகங்கள் இருக்குது, இன்னும் பல உலகங்கள் இருக்குது, அங்கேயுமே வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து நம்மளோட எதிரி, சில கதைகள்ல அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏலியன்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அக்ராஸ் கல்ச்சர்ஸ், நீங்க வந்து இஜிப்தியனா இருக்கட்டும், நம்ம ஊரா இருக்கட்டும், பல ஊர்களா இருக்கட்டும், எங்க போனீங்கனாலும் அட் டிஃபரண்ட் பாயிண்ட் இன் டைம் நம்ம இந்த மாதிரி மத்த இடங்கள்ல வாழக்கூடிய உயிரினங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னைக்குமே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, பல ஆயிரம் வருஷமா மனிதர்கள் யோசிக்க ஆரம்பிச்ச டயத்துல இருந்து இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல, இந்த யுனிவர்ஸ்ல வேற ஏதோ ஒரு இடத்துல வேற ஏதோ ஒரு விஷயம் வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. there are so many planets, கரெக்ட்டா? நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிளானட்ஸ் இருந்துட்டு இருக்குது, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சிஸ்டம்ஸ் இருந்துட்டு இருக்குது. இதே மாதிரி ஸ்டார், அதை சுத்தி வந்து பிளானட்ங்கிறது ஏகப்பட்ட மில்லியன்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண வரைக்குமே கூட இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இன்னொரு ஒரு இடத்துல எங்கேயோ உயிரினம் இருக்குமாங்கிற கேள்வியை நோக்கி தான் நம்ம மார்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் மார்ஸை நம்ம தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் டு எர்த் நம்மளுக்கு இந்த சிஸ்டம்குள்ள, சோலார் சிஸ்டம்ல வந்து எர்த்ல உயிரினங்கள் இருக்குன்னா கிட்டத்தட்ட சிமிலர் சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிளானட் வந்து மார்ஸ். அதனால தான் இலான் மஸ்க் வந்து மார்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம இங்க உயிர் வாழ்றதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருந்திருக்குன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்லயும் அந்த அட்மாஸ்பியர் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்றேன், ஓகேவா? மார்ஸ் ஒன்ஸ் ஹேட் அன் ஓஷன். நம்ம கன்ஃபார்மா இப்ப நம்பக்கூடிய சில விஷயங்களை சொல்றேன். மார்ஸ்ல வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய கடல் இருந்திருக்குன்னு நம்ம நம்புறோம். இன்னைக்கு மார்ஸ்னா வந்து அது ஒரு ட்ரை லேண்ட், ஓகேவா, கம்ப்ளீட் டெசர்ட் மாதிரி இருக்கும். பட் பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய கடல் இருந்திருக்குதுன்னு நம்புறோம். அண்ட் அந்த கடலோட டெப்த் வந்து ஒரு நல்ல 2 மாடி கட்டிடத்தை வந்து தண்ணிக்குள்ள போட்டா எவ்வளவு தூரத்துக்கு டெப்த் இருக்கும், 2 ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் போனா எவ்வளவு, அந்த டெப்த் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடல் மார்ஸ்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு நம்ம சொல்லி நம்புறோம். இதெல்லாம் நம்ம ப்ரூஃபோட நம்பக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து கடல் மட்டும் கிடையாது, நதிகள், ரிவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அண்ட் மார்ஸ்ல வந்து பல மில்லியன் வருஷங்களுக்கு வந்து லேக்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். மார்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் ஸ்னோ இருந்திருக்கும். சோ ஃபீனிக்ஸ் லேண்டர் டிடெக்டட் ஸ்னோ falling from Martian clouds in 2008. Phoenix lander வந்து மார்ஸ்ல ஸ்னோ வந்து விழுகிறத டிடெக்ட் பண்ணிருக்குது, ஓகேவா? அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து சீசன்ஸ் இருக்கும், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? இந்த பிகாஸ் ஐ மீன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதெல்லாமே லாம் தான், எவ்வளோ எதுவும் ஏன்னா நம்ம வந்து டைரக்டா அங்க போய் இறங்கல, இதெல்லாம் நம்ம வந்து டிடெக்ட் பண்றோம், மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே வரோம். நாசா வந்து ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட, நம்ம யூடியூபர் 4 வார்த்தையை மிஸ் பண்ணுவோம், 4 வார்த்தை சரியா சொல்லுவோம். பட் நாசா இஸ் லைக் சூப்பர் காஷியஸ். அவங்க ஒரு வேர்டு கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. பட் தே பிலீவ், தே ஜென்யூன்லி பிலீவ். நிறைய சயின்டிஸ்ட் இதுல வர்க் பண்றவங்க வந்து மேபி இருந்திருக்கலாம் இல்லன்னு அவங்க சொல்லல, இருந்திருக்கலாம்ங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. மார்ஸ்ல வந்து ஒரு காலத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்திருக்குங்கிறாங்க. இது அட்மாஸ்பியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அட்மாஸ்பியர் உயிரினம் வாழ்றதுக்கு, த்ரைவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் மார்ஸ்ல இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம நம்புறோம். மார்ஸ் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருந்திருக்கும், லைஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த ஹீட், அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம். அண்ட் மார்ஸ்ல வந்து ஒரு காலகட்டத்துல இவ்வளவு நம்ம சொல்லிட்டு இருக்கப்போ மைக்ரோபியல் லைஃப் மேபி, சின்ன உயிரினங்கள் இருக்குல்ல, மைக்ரோபியல், அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற உயிரினங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் மேபி மார்ஸ்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம நினைக்கிறோம். இது கன்ஃபார்ம் ஆகல, பட் நினைக்கிறோம். நிறைய எவிடன்ஸ் வந்து இப்படி இருந்திருக்கிறதுக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் மார்ஸ்ல வந்து ஒரு மெகா சுனாமி வந்திருக்கும்னு நம்ம நம்புறோம். பெரிய மீட்டியோரைட் வந்து நம்ம ஊர்ல வந்து விழுந்துச்சுல, ஒரு பெரிய பாறை விழுந்ததுல டைனோசர்லாம் அழிஞ்சு போய் ஒரு பெரிய அலை வந்து எர்த் ஃபுல்லாவே பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த டைனோசர் அழிஞ்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், வானத்துல இருந்து ஒரு விண்கல் விழுந்துச்சுன்னு. அந்த மாதிரி மார்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு பாறை விழுந்திருக்கும், மீட்டியோரைட் விழுந்து மெகா சுனாமிஸை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிற தியரிஸ் கூட இருந்துட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மார்ஸ்ல வந்து இந்த மொத்த மிகப்பெரிய வல்கனோ, நம்ம மொத்த சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்கனோ, அதோட பேரு ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி 3 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்கனோ வந்து மவுண்ட் எவரெஸ்ட், நம்ம எர்த்லயே இருக்கிற மிகப்பெரிய மலை, அது மாதிரி 3 மடங்கு பெரிய இருக்கிற ஒரு வல்கனோ இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம். சோ இதுல வந்து நம்ம இப்ப கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போனோம்னா, மேபி இருந்திருக்கலாம்னு சொல்லி கிளப்பி விடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இது வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் நம்புறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் கான்ஸ்பிரசி தியரிஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மேபி இது வந்து உண்மையான தியரி ஆகலாம், இது போங்காவும் ஆகலாம். பட் த possibility is that maybe life வந்து மார்ஸ்ல இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம். ஏலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து மார்ஸ்ல பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறதுக்கான சாட்சிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. It gets crazier. There is a conspiracy theory. நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். There is a conspiracy theory. ஏன்னா இப்ப இதெல்லாம் கேட்கறப்ப நம்மளுக்கே ஒவ்வொன்னு யோசிக்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபி life was born on
மார்ஸ். உயிர் வந்து மார்ஸ்ல தான் முதல்ல உயிர் உருவாகி இருக்கும்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. அங்க இருந்து எர்த்துக்கு உயிர் வந்து இன் சம் வே வந்திருக்கணும் அண்ட் இங்க வந்து திரைவாகி நம்ம எல்லாம் இருக்கும். இன்னவே நம்ம எல்லாமே மார்ஷியன்ஸ் தான், மார்ஸ்ல பிறந்த மார்ஸ்ல இருந்து வந்த வம்சாவளிகள் தான் கூட ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. கேட்கறது கிரேசியா இருக்கும். which means நம்ம எல்லாருமே ஏலியன் அப்படிங்கிற இந்த எர்த்ல இருந்து நம்ம உருவாகல. மீன் இப்போ நம்ம பிறந்திருக்கோம், பட் நம்மளோட மூதாதையர்கள் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன மைக்ரோப்ஸா இருக்கிறதோ அட் சம் ஃபார்ம் ஐ டோன்ட் நோ, பட் அந்த மாதிரி வந்து மார்ஸ்ல இருந்து வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்புறவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு சொல்லப்படுற மார்ஸ் வந்து இன்னமும் இது அகைன் வந்து ஒரு மேபி விஷயம் தான். பட் நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா மேபி மார்ஸ்ல வந்து இன்னமும் டீப் டவுன் உள்ளுக்குள்ள மார்ஸோட தரைக்குள்ள நம்ம தோண்டி போனோம்னால் மேபி இன்னமும் அங்க வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க இருக்காங்க. இன்னமும் மார்ஸ்ல இப்போ ஏன்னா மேல இருக்கிற தண்ணி காணாம போயிருக்கலாம், ராக்ஸ்குள்ள போயிருக்கலாம், whatever. பட் இந்த ஒரு மார்ஷியன் வாட்டர் வந்து இன்னமும் அங்க பல கிலோமீட்டர் உள்ள போனோம்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. நம்ம அண்டார்டிகால வந்து ரீசெண்டா ஒரு வீடியோல மதன் கௌரி அண்டார்டிகான்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். பயங்கர எக்ஸைட்டிங்கான வீடியோ. அதுல வந்து பார்த்தோம் பல மில்லியன் வருஷங்களுக்கு எர்த்ல இருந்து கட் ஆஃப் ஆகி ஸ்னோக்கு கீழே அந்த அண்டர் வாட்டர்ல பயங்கரமான டெப்த்ல இப்போ நம்ம வந்து மைக்ரோப்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஃபுல்லா கூட ரிசர்ச் பண்ணல. லைட்டா பாக்குறப்பமே அங்க உயிரினங்கள் இருக்கு. பல மில்லியன் வருஷமா எர்த்ல இருந்து கட் ஆஃப் ஆகி அந்த அண்டார்டிகாவோட பனிக்கு கீழே அதுக்குள்ள சன்லைட்டே பார்க்காம உயிரினங்கள் இவால்வ் ஆயிருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருக்குது இன்னமும் பல மில்லியன் வருஷமா, நாட் ஈவன் தௌசண்ட்ஸ், மில்லியன் வருஷமா வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியுது. இப்போ என்ன கான்ஸ்பிரசி தியரின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மார்ஸ்ல ஒருவேளை அந்த லேண்டுக்கு கீழே தண்ணி இருந்து அதுக்குள்ள ஒருவேளை இன்னமும் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கான்ஸ்பிரசி தியரி கூட இருக்குது. சோ இவ்ளோ விஷயமும் நம்மள எக்ஸைட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்விதான். மனிதர்களுக்கு பல ஆயிரம் வருஷமா இருந்த அந்த ஒரு கேள்வி, இந்த பிரபஞ்சத்துல நம்ம மட்டும் இருக்கோமா ஆர் இன்னும் சில உயிரினங்கள் வேற ஏதோ பிளானட்ஸ்ல இவால்வ் ஆகிட்டு இருக்கா? என்னைய கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில பாரக் ஒபாமா வந்து அந்த பாட்காஸ்ட்ல சொன்னார்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஆமா ஏலியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன், பிகாஸ் தேர் ஆர் ஜஸ்ட் டூ மெனி பிளானட்ஸ். கண்டிப்பா ஏலியன்ஸ் எங்கயோ இருக்குன்னு நம்புறேன்னு அவர் சொன்னார்ல. ஐ கோ பை தி சேம் லாஜிக். எனக்கும் அதே லாஜிக் தான். நம்ம இந்த இடத்துல இந்த சோலார் சிஸ்டம்ல இந்த சூரிய குடும்பத்துல நம்மளால இங்க இவால்வ் ஆக முடியும்னா பல மில்லியன் வருஷமா உருவாகி இங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த குரங்கு வந்து இன்னைக்கு மனுஷனா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியுது. அண்ட் ஒரு சின்ன ஒரு செல் உயிரினம் வந்து இன்னைக்கு இவ்ளோ வந்து இவால்வ் ஆகி வந்திருக்க முடியும்னால் மேபி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிளானட்ல கண்டிப்பா ஒரு பிளானட்ல இல்ல பல பிளானட்ஸ்ல பல உயிரினங்கள் உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலா ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஓகேவா? அதனால எனக்கு இந்த மார்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். மார்ஸ்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. மேபி நீங்களும் என்னை மாதிரி ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். மார்ஸ்ல இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹெக்ஸாகன் ஷேப்ல ஒரே மாதிரி பேட்டர்னா வந்து அங்க பார்க்க கண்ணு கெட்டின தூரத்துக்கு அந்த மாதிரி ஹெக்ஸாகன் ஷேப் வந்து இதுக்கு முன்னாடி ஹெக்ஸாகன் ஷேப் பார்த்திருக்கோம், பட் இவ்ளோ தூரத்துக்கு நம்ம பார்த்ததில்ல. ஒரு மிகப்பெரிய நீர்நிலை இருந்து வறண்டு போய் மறுபடியும் நீர்நிலை வந்து வறண்டு போய் மல்டிபிள் டைம்ஸ் நடந்த பேட்டர்ன் வந்து அங்க தெரியுது. இந்த சிஸ்டம் வந்து இஸ் எக்ஸாக்ட்லி நீடட். இந்த மாதிரி ட்ரை ஆகுறது, மறுபடியும் தண்ணி வருது, ட்ரை ஆகிறது, மறுபடியும் ஃபார்ம் ஆகிறது வந்து உயிரினம் முதல் செல் உயிரினி அதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு தேவையான சிச்சுவேஷன் வந்து எக்ஸாக்ட்டா இங்க அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து உயிரினம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா உயிரினங்கள் வந்திருக்கா இல்ல இங்க என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு தேவையான விஷயம் மார்ஸ்ல வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். அண்ட் வித் எவ்ரி பாசிங் டே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மார்ஸ்லயும் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம், அங்க ஒரு பெரிய அட்மாஸ்பியர் இருந்திருக்கும், அங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு எர்த்ல இருந்த மாதிரி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மாஸ்பியர் வச்சு ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இங்க நம்ம இருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஏலியன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கலன்னு நினைச்சாலும் சரி, நினைக்கிறீங்கன்னு நினைச்சாலும் சரி, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'm waiting to read your comments. I'll see you tomorrow. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. It's easy to find my profile. நீங்க ஈஸியா அங்க வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். Love you all. Take care. நாளைக்கு என்ன டாபிக் பேசணும்ங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Cheers MGs. Bye. Take care. God bless. MG Squad.